இதில் சார் அவங்க ஏன் கொல்லணும்னு முடிவு பண்ணுறாங்க? போய் ஒருத்தவங்கள வயசானவங்கள அடுத்த ராத்திரியில் மிரட்டினாலே எடுத்து கொடுத்துருவாங்களே, கொலை ஏன் அந்த இடத்துக்கு போகணுங்கிற மனநிலை? இப்போ பார்த்துருவாங்கல்ல, அவங்க ஆளை பார்த்தா அடையாளம் பண்ணி நாளைக்கு சொல்லுவாங்கல்ல, நாள் கழிச்சு சொல்லுவாங்கல்ல, போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் போகையில் சொல்லுவாங்கல்ல, அடையாளம் சொல்லுவாங்கல்ல. கிராமப்புறம் தானே உங்களுக்கு இது மாதிரி நகர்ப்புறங்களில், சென்னை மாதிரி நகர்ப்புறங்களில் ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். கிராமத்தில் எனக்கு ஆமாம், கிராமத்தில் அரசல் ஒரு சின்ன கிராமம் தான். அப்போ இன்னாரோட பையன், இன்னாரோட சொந்தக்காரன், இந்த வேலை செய்கிற பையன், இல்லை ஏற்கனவே இங்கே தேங்காய் பறித்த பையன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்கல்ல அவங்க. அதுக்காக இவங்க என்ன எய்ம் பண்ணுறாங்கன்னா, இவங்களோட எய்ம் முதியோர்கள் அவங்க நிச்சயமாக திருப்பி தாக்க மாட்டாங்க. ரெண்டாவது தாக்கவும் முடியாது, தனிமையில் இருக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு யாரும் உதவி கிடையாது. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இவங்க பிளான் பண்ணுறாங்க. இல்லை இவங்க பெரிய அளவில் ஒரு படிப்பறிவு இருக்கிற மாதிரி தெரியல, கூலி தொழில் தான் பண்ணுறாங்க. இவ்வளோ டெக்னாலஜி ஏமாத்துற அளவுக்கு சிந்திக்கிற அளவுக்கு எப்படி சார் அவங்க? ஜெயிலுக்கு போனாங்கல்ல 2015 9 மாதம் உள்ளே இருந்தாங்கல்ல, அங்கே எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த கேஸை நடத்தினாங்கல்ல, அந்த கேஸை நடத்தி ஜெயிக்கையில் அவங்களுக்கு எத்தனை பேர் உதவி பண்ணியிருப்பாங்க, அவங்களாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. சொல்கிறது கேட்குறப்பே திகிலாக இருக்குது. அமாவாசை நாள் வாய்க்கால் இறங்கி வர்றது, இதெல்லாம் செருப்பு இல்லாமல் வர்றதெல்லாம் பெரிய ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் என்னென்னா, போனது உயிர் கொலை, ஆதாய கொலை. ஆனால் போன நகைகள் பாருங்கள், ஒரு 5.5 சவரன். ஆமாம், அதான் கேட்குறேன். ஒரு 11.5 சவரன். இதுலேயாவது இவ்வளோ சவரன். அதில் 13 வழக்குகள், இது மாதிரி கொலை வழக்குகளில் மொத்தம் 39 சவரன் தான். 13 பேர் இறந்துருக்காங்க, 12 பேர் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, 12 பேர் உள்ளே இருக்காங்க. இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, அவங்க அந்த கேங்கில் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு அடுத்த மாதத்தில் அந்த அக்ரன்ஸ் நடக்கு. இவங்க அந்த கேங்கில் விடுபட்ட ஆட்களா? இவங்களுக்கு அந்த இதே மாதிரி ஒற்றுமையான கேஸ் தான், அது கிட்டத்தட்ட இதே மாதிரி கேஸ் தான். அப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்கா? அப்போ அந்த சமயத்தில் இவங்க எப்படி விடுபட்டாங்க? இவங்க கிடைக்கலையா? ரெண்டாவது, இவங்க ஏற்கனவே பழைய வழக்கில் உள்ளே போயிட்டு வெளியே வந்தாங்கல்ல, அப்போ இருந்து இவங்களை ஏன் ஃபாலோ பண்ணல?